எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ என்ன வீடியோ போடுறது எனக்கு தெரியலை. ஸோ அதனால் உங்களுக்கு கொரோனா ரிலேட்டடாக போடுவா அப்படின்னு நான் பார்த்தேன். பட் ஆனால் கொரோனா ரிலேட்டடாக எல்லாருமே போட்டாங்க. ஸோ அதுக்காக என்ன வீடியோவாக போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சரி நம்ம பசங்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டூடியோ டூர் உங்கள் வீடியோ சுற்றி காமிங்க, நீங்கள் வீடியோ எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு காமிங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் திருப்பி போட்டு வேறு கேட்டேன், இதை போடவா வேணாவா, ஏன்னா நிறைய பேர் வேணாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் மெஜாரிட்டி வேணும்னு தான் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஸ்டூடியோ டூர். சரி அப்படி என்னதான் இருக்குது அந்த ஸ்டூடியோ டூரில் பார்ப்போம் வாங்க. அதான் சதிர் வெளியே நிற்கிறேன். ஸோ உங்களுக்கு காமிக்கணும்ல அதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரு கண்ணாடி இருக்கும். ஸோ மூஞ்சை பார்க்கணும்ல அதுக்காக. அப்புறம் ஒரு ஒயர்லெஸ் ஹெட்செட்னு சொல்லலாம், அது என்னென்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கு. ஸோ நம்ம காலேஜ் போகிறோம்ல, ஸோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடக்கும். இது இதுதான் எடிட் பண்ணுற ஒரு இடம். நம்ம எடிட்டிங் செட்டப் இங்கே தான் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் பற்றி ரிவ்யூ வேணுமான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு மாட்ரேட் லெவலில் ஒரு சூப்பரான ஒரு ஹெட்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா காலி கிளாஸ், அதாவது நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனல். ஸோ நம்ம பசங்களாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் ஸ்பீக்கர். ஸோ இந்த ஸ்பீக்கர் சும்மா பார்க்குறதுக்கு வேணால் மொக்கையாக இருக்கலாம், பட் ஆனால் செம்ம சவுண்ட் வரும். ஸோ இது அன்பாக்சிங் வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு சொல்கிற மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே எழுதி வைக்கிற ஒரு நோட் பேட். அதே மாதிரி இந்த லேப்டாப்பை மூடுறதுக்கு வச்சுருக்க அந்த துணி. ஸோ இது வாங்கி ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு லேப்டாப். ஆனாலும் நமக்கு பழசெல்லாம் தூக்கி போட மாட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுகிற பேப்பர் இதெல்லாம் இங்கே கிடக்கும். ஸோ இந்த பென்னு இதெல்லாம் இவ்வளோ பெண்ணு வச்சுருங்க நினைக்காதீங்க, காலியான பெண்ணி நான் பத்திரமா வச்சுருப்பேன். ஸோ இந்த சார்ட் என்னென்னு பார்க்குறீங்களா, இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மிடில் கிளாஸ். ஸோ அது மிடில் கிளாஸ் இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நான் என்ன பண்ணியிருந்தேன், காலி கிளாஸ் நம்ம யூடியூப் சேனல் இருக்கலாம். ஸோ அது நார்மலாக போயிட்டுருக்குது. காலேஜில் ஒரு கான்டெஸ்ட் வச்சாங்க. என்ன கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். ஸோ அதுக்கு நம்ம போனதான் அந்த மிடில் கிளாஸ். ஸோ அதுக்காக அவங்க கொடுத்த ஒரு ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஒரு விஷயம். ஸோ அதனால் அங்கே பத்திரமா வச்சுருக்கேன். இங்கே எக்கோ சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த அட்டை போட்டியெல்லாம் வச்சுருக்குறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பேக்ரவுண்ட். ஸோ இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த சேனலில் தான் உட்காந்து பேசுகிறது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் என்ன பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கான வர பேக்ரவுண்ட். பேசுகிற எல்லா வீடியோவும் இந்த சேரில் இப்படி உட்காந்து பேசுகிறது தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வர எல்லா வீடியோவும் இது தான். இது ஒரு புதுசாக நான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்க ஒரு இடம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எங்கேயுமே ஏசிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபேன் மட்டும் இருக்கும். பட் ஃபேன் போட்டாலும் சவுண்டு போயிடும். பார்க்குறீங்களா சரிங்க. ஸோ அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு மோஸ்ட்டாக ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதனாலே நிறையா ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுதா, இப்போ உங்களுக்கு இருக்கிற சவுண்டுக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிற சவுண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். சொல்லணுன்னா இந்த செட்டப் பார்த்துட்டீங்க. ஸோ அதை அப்படியே கீழே போனோம் அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த வயர்லாம் தொங்கிட்டு தான் கிடக்கும். இது பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேக்கு, அதுக்கப்புறம் லேப் கோட்டு, நம்மளோட ஸ்கூல் பழைய பேக்லாம் கிடக்கும். ஸோ அதுக்கப்புறம் புக்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கிற. இந்த புக்கு ஃபுல்லாக அடிக்கடி வச்சுருக்கேன். செருப்பு டப்பா கூட எதுக்கடா வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோ லைட், அதாவது நானே செஞ்ச ஒரு ஸ்டூடியோ. ஸோ அதுக்கான வீடியோ வேணுமா அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸில் என் மூஞ்சி ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறது போல. ஸோ அதுக்கான சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எது விஷயமும் இல்லை, லைட்டு தான். இந்த லைட்டு தான் கரெக்டாக நம்ம பெஸ்ட்டுனா கரெக்டாக இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிற அந்த கலருக்கும் அந்த ஒயிட் கலர் அந்த லைட்டுக்கும் கரெக்டாக ஷேட் அடித்து நம்மளுடைய மூஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது ஃப்ரேம் கரெக்டாக இப்படி இருக்கும்போது ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த மாதிரியான சில சீக்ரெட்ஸ். இப்படி எடிட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் லேட்டாகவே வருது, கொஞ்சம் இல்லை ரொம்ப லேட்டாகவே வருது. ஸோ அதெல்லாம் ஏன் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஹைப்பர் லேப்ஸ். ஸோ வெறும் ஒரு 9 செகண்ட் ஹைப்பர் லேப்ஸ் தான். ஸோ டப்பு அப்படியே போட்டு காமிச்சிடுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆகிறதுக்கு தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகவே டைம் எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அந்த ஹைப்பர் லேப்ஸ் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ டூர் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் வீடியோ தான் சுற்றி காமிக்கிறேன், எனக்கே நல்லா தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோன்னு காமிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஏதோ ஒரு வீடியோ போடணும், அதாவது நம்ம 100 வீடியோஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்தேன். ஸோ இது எல்லோரும் சொன்னதால் இந்த வீடியோ போடுறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கஷ்டம் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லேப்டாப் தான். ஸோ ஆனால் மோஸ்ட்டாக லேப்டாப்பில் எடிட் பண்ணுறது இல்லை, மொபைலில் எடிட் பண்ணுவேன். இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்னா லேப்டாப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் கேமரா அதெல்லாம் வச்சு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட், ஒரு சப்ஸ்கிரைப், பக்கத்தில் பெல் பட்டன்,
ஒரு லைக், ஒரு கமெண்ட். ஸோ என்ன வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷன் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் சைனிங் ஆஃப் எம்.